ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னே சொல்லலாங்க. அதாவது ஸ்கூலில் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு விட்டோன்னா துளி கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. டெய்லியுமே செய்து தர சொல்லி கேட்பாங்க. இந்த டேஸ்டான ரெசிபியை ரொம்ப ஈஸியாக செய்திடலாங்க. அது மட்டும் இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வயிறும் நல்லா ஃபில் ஆகிடும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதை விட வேறு என்னங்க வேணும்? வாங்க இந்த டேஸ்டான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கிறேன். பாத்திரத்தில் தான் வேக வச்சுருக்கிறேன். நீங்கள் குக்கரில் வேக வச்சு தோலை உரிச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஒரு 4 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சிட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக பீன்ஸும் கேரட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 100 கிராம் பீன்ஸு, 100 கிராம் கேரட்டை பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு அகலமான பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம், முழு பெரிய வெங்காயம் ஒன்று சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் அதே நேரம் நல்லா வதங்கி வந்திருக்கணும். கண்ணாடி பதத்தில் வதங்கி வந்தோடனே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காயை சேர்த்துடலாம். காய்கறி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காய்கறி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 100 கிராம் பட்டாணி சேர்த்துருக்கிறேன். பட்டாணி முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துருங்க. வேக வச்சுட்டு நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது ஒரு 100 கிராம் சேர்த்துருக்குறேன். அது மாதிரி காய்கறியில் நீங்கள் இது கூட காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காமல் ட்ரையாகவே வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு அடுத்து காய் வேகிறதுக்குள்ளே நம்ம ப்ரெட் ஸ்லைஸை ரெடி பண்ணிடலாம். ப்ரெட்டை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்கிறேன். அதாவது ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்கள் இருந்ததுன்னா டேஸ்ட் லைட்டாக மாறுபடும், அதனால் ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கருகி இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கட் பண்ண பீசஸ் எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாகவே மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துடலாம். இதை ப்ரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற முழு பீசஸ் எல்லாத்தையும் 2 பீஸாவோ இல்லை ஒரு பீஸாவோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பூரிக்கட்டை வச்சு நல்லா 2 பக்கமும் தேய்ச்சி எடுங்க. தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. நீங்கள் ட்ரையாகவே அப்படியே ப்ரெட்டை இந்த மாதிரி அடுக்கிட்டு தேய்ச்சி எடுத்திங்கனாலே போதும். நல்ல ஒரு ஷீட் மாதிரி ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா ஷீட் மாதிரி ரெடி ஆகிருக்குல்ல. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பூரிக்கட்டையை வச்சு அழுத்தி தேய்ச்சிங்கனாலே நல்ல சீட் மாதிரி வந்துடும். இப்போ காய்கறி நல்லா வெந்து வந்துருச்சு, நல்ல ஸ்மெல் வருது. மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு வெந்திங்கனாலே காய் நல்லா வெந்துடும். பட்டாணியில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே காய் வெந்து வந்திருக்குங்க. பீன்ஸும் கேரட்டும் வேகிறதுக்கு ஜஸ்ட் 3லேருந்து 4 நிமிஷம் தான் ஆகும், அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றாமலே வேக வச்சுக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அதாவது வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குறோம்ல, அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. கை வச்சு மசிங்க. மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும், அதனால் கை வச்சே மசிச்சு எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு மேஷர் வச்சு மசிச்சுக்கோங்க. இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள். இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்குறோம், அதனால் சில்லி தூள் சேர்க்கும்போது பார்த்து சேருங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். தூவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஆற வச்சுருங்க. இது கொஞ்சம் ஆறி வரட்டும். இதே ஸ்டஃபிங்கை நீங்கள் சப்பாத்தி கூட ஸ்டஃப் பண்ணி கூட கொடுக்கலாங்க. அது மாதிரி இதுக்கு பதில் நீங்கள் பன்னீர் கூட வச்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மதியம் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டஃபிங்கோட வச்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு வயிறும் ஃபில் ஆகும். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற பீஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு உருண்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அதாவது கொழுக்கட்டை செய்வோம்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது ஒரு பவுலில் வந்து மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பேட்டர் வந்து நம்ம வந்து மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்காகவும் எடுத்து வச்சுருக்குறோம். அதே நேரம் இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ பிரெட் க்ரம்ஸ் மிக்சியில் போட்டு அரைச்சது ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஸ்டஃபிங் வைக்கிறது ரெடி பண்ணியிருக்கோம். ப்ரெட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதை எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ரெட் எடுத்து நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மாவு எடுத்து மைதா மாவு எடுத்து ஓரங்கள்லாம் விட்டுடுங்க. விட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஷீட்டு மாதிரி அழகாக ஃபில் ஆகிக்குங்க. நல்லா ஸ்டிக்காகி வந்துடும். இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்திங்கனாலே போதும், நல்லா ஒட்டிக்கும். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், நல்லா ஷீட்டு வந்து ஃபில் ஆகிடும். அதாவது ப்ரெட் ஷீட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து நல்லா ஃபில் ஆகிடும். இப்போ கை வச்சு லைட்டாக அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் கிடச்சிரும். இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் போட்டு பரட்டி எடுத்துடலாம். பரட்டிட்டு தண்ணி எல்லாத்தையும், அதாவது மாவு லிக்விடாக இருக்கிறது எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துருங்க. இதே மாதிரி நம்மளுக்கு வேணுன்ற அளவு நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பொரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஷீட் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கடாய் கொள்கிற எத்தனை கொள்ளுதோ அத்தனை அளவுக்கு போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஓரளவுக்கு முங்குற அளவுக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது பொரியிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. நம்ம ப்ரெட்டு வச்சு தான் ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம், அதனால் சீக்கிரமே பொரிஞ்சிடும். லைட்டாக கோல்டன் கலர் ஆனோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடுங்க. ரெண்டு சைடும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்டஃபிங்கோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வித் ப்ரெட்டோட ரெடி பண்ணியிருக்கிறோம். டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளவு எம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு பசங்களுக்கெலாம் அவ்வளோ பிடிக்குங்க. இதில் 2 பீஸ் சாப்பிட்டாலே போதும், வயிறும் ஃபில் ஆகிடும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இதை சாஸ் கூடையும் கொஞ்சமாக மைனஸ் கூடையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்க வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. 2 பக்கமும் நல்ல மொறுன்னு இருக்குங்க. உள்ளே பார்த்திங்கன்னா மணக்க ஒரு காய்கறி ஸ்டஃபிங்கோட அவ்வளவு அருமையாக இருக்குங்க. இதை விட ஹெல்த்தியான ரெசிபி வேறு என்ன வேணும்? இந்த ரெசிப்பியை பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லைங்க, லஞ்ச் பாக்ஸ்லேயும் வச்சு விடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குமே செய்து கொடுக்கலாங்க, அவ்வளவு அருமையாக இருக்கும். இந்த டேஸ்டான ரெசிப்பியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.